Hello everyone. Today we are going to see about the poem A Poison Tree by William Blake. Before the poem, please everyone subscribe my channel AAA English Literature. Actually, the writer, the Blake, has exposed his own experiences through this poem, and he has shared his experiences with us that once he was angry with one of his friends and told him about the matter of annoyance. Consequently, the anger vanished away and both became friends again. And in contrast, he tells that once he was angry over his enemy, but he never told him about the matter. This is quite natural. When we are being, as a good friend, if we have some consequences, controversies, some conflicts, immediately we have exposed through, through the words or through the behavior, through to our friends. One has been near to us, immediately we have expressed our feel. நீங்கள் இது பண்ணிட்டீங்க, யூ ஹாவ் டிட் தட் மிஸ்டேக், யூ ஹர்ட்டட் மீ லாட், அந்த மாதிரி வி ஹாவ் எக்ஸ்பிரஸ்ட். அப்போ இம்மீடியட்லி தே ஷுட் ரியலைஸ் அண்ட் வில் பி மேக் இட் அ குட் ஃப்ரெண்ட் அகெயின் ஒன்ஸ் அகெயின். அண்ட் பட் சம்டைம்ஸ் வி ஓன்ட் பி டெல் சம் பீப்புள்ஸ் பிகாஸ் சம் ஒன் ஹாஸ் ஹர்ட் அஸ். ஒருத்தவங்க ஹர்ட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ண மாட்டோம், சம்டைம்ஸ் தே மைட் பி ஆர் சீனியர்ஸ் ஆர் சுப்பீரியர் ஆர் வி கேனாட் பி டெல் டு தெம். அவங்க ஹர்ட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணோம், வி ஓன்ட் பி எக்ஸ்பிரஸ் அவர் ஃபீல் டு தெம். அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 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 ஃபீல் வந்து அந்த ஃபீல், அந்த கான்சிக்வன்ஸ் அது எல்லாமே என்ன ஆகும்னா அப்படியே வி ஜஸ்ட் கீப் இட் அவர் மைண்ட் அப்படியே வச்சுட்டே இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆங்க்ரி ஓவர் ஹிஸ் எனிமி பட் நெவர் டோல்டு, நம்ம சொல்லாமல் இருக்கப்படும் போது அபவுட் த மேட்டர் பற்றியோ அதை டிஸ்கஸ் பண்ணாத போது வாட் வில் ஹேப்பன் த நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை நம்ம மனசுலேயே பூட்டி அந்த ஆங்கரை வச்சுருக்கும் போது இட் கீப் க்ரோயிங் கண்டினியூஸாக. அது என்ன ஆகும்னா க்ரோயிங் ஆகிட்டே போகும், நம்மளோட மைண்ட் அகேன்ஸ்ட் ஆகும். அண்ட் எனிமிக்கிட்ட ஆட்டோமேட்டிக்கலி வந்து என்ஃபோர்ஸ் ஆகிட்டு தெம் ஹிடன் ஃப்ரம் ஹிஸ் எனிமி, நம்மளோட அந்த ஃபீல்லாம் வச்சுட்டே இருக்கும்போது அது ஜாஸ்தியாக தான் போகும். அப்படிங்கிறது தான் நம்ம இந்த போயட் பிளேக் வந்து ஹி ஹாஸ் எக்ஸ்பிரஸ் த்ரூ த போயம். அண்ட் ஹியர் த பாய்சன் ட்ரீ அப்படிங்கிறத ஹீ சிம்பிளைசஸ் ஆங்கர் பை பாய்சன் ட்ரீ ஃபுல் ஆஃப் ஃப்ரூட்ஸ். அதாவது எப்படி இங்கே பாய்சன் ட்ரீ இதை வந்து ஹி இஸ் யூஸிங் சம் சிம்பிள்ஸ். இப்போ நம்ம வந்து வி கேனாட் பி எக்ஸ்பிரஸ் அவர் ஃபீல், நமக்கு வந்து ஒரு வடிவம் கொடுக்கும், ஒரு ஹாப்பினஸை வந்து நம்ம வந்து ஒரு ரெயினோட அந்த மாதிரிலாம் நம்ம சிம்பிளைஸ் பண்ணும்போது எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி இங்கே வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, இந்த பாய்சன் ட்ரீயை, இந்த ஆங்கரை வந்து ஒரு பாய்சன் ட்ரீ கூட சிம்பிளைஸ் பண்ணி சொல்கிறாரு. அப்போ அந்த ஒரு மரம் வந்து எப்படி வந்து நம்ம யூஸ்வலாக வந்து அதுக்கு தண்ணி ஊற்றி அதுக்கு உரம் போட்டு கேஷுவலாக வளர்ந்து அதுக்கு பின்னாடி ஒரு காய் கனி கொடுக்குதோ, அதே மாதிரி தான் நம்மளோட மனசுக்குள்ளே உள்ள ஆங்கர், வெஞ்சன்ஸ் அண்டு இந்த என்வி, ஸ்லாத், இந்த மாதிரி எல்லாமே வச்சுட்டு மனசுலேயே பூட்டி வைக்கும்போது ஒருத்தர் மேலே இன்னும் ஜாஸ்தி ஆகிட்டே போய் ஃபைனலாக வந்து அது வந்து ரொம்ப பயங்கர ஒரு கான்ட்ராக்டட் லெவலில் வந்து இட் ஹாஸ் பி க்ரோஸ் அப் அப்படிங்கிறது தான் இங்கே வந்து இந்த போயட் சொல்கிறாரு. ஆக்சுவலி இந்த போயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வில்லியம் பிளேக் வாஸ் அன் இங்கிலீஷ் போயட். ஹி வாஸ் born in London and 28th November 1757, Blake was not only an English poet but a visionary poet all ages. He lived during a romantic age and his works depicts the age of that time. His work could not get fame during his life, but later on he turned out to be a visionary poet of all that age. He was against race discrimination and wrote for the equal rights. He also raised child labor issues in his writings and other major issues in his poetry. Actually, ஹியர் விச் இஸ் ஹி ஹாஸ் எக்ஸ்பிரஸ்ட் அண்ட் எக்ஸ்போஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரோட கண்டெம்பரரிஸ்ட் பற்றி தான் இங்கே வந்து நிறைய எக்ஸ்போஸ் அண்ட் எக்ஸ்பிரஸ் பண்ணுறாரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளேக் வந்து அவங்களோட கண்டெம்பரரிஸ்ட் வந்து இப்போ பாருங்களேன், ரொமான்டிக் ஏஜில் ஹி வாஸ் பார்ன் அப்படின் போது அவங்களோட மேஜர் கண்டெம்பரரிஸ்ட் வந்து வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த்தையோ ஆர் கால்ட்ரிட்ஜையோ, அதாவது கண்டெம்பரரிஸ்ட்னா சமகாலத்தவர்கள். அவங்களோட சமகாலத்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மேஜர் சமகாலத்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால்ட்ரிட்ஜ், வேர்ட்ஸ்வொர்த்லாம் சொல்லுவாங்க. அண்ட் யங்கர் யாரை சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்ன், ராபர்ட் சதே அண்ட் ஷெல்லி, அந்த மாதிரிலாம் எல்லாத்தையும் சொல்லுவாங்க. அப்போ இவர் இன்பிட்வீனில் பிறந்தனால ஹி குடின் காட் அ ஃபேம், ஹி குடின் கெட் என்ன சொல்கிறது ரெகக்னேஷன் இன் ஹிஸ் பீரியட். ஸோ அவரோட ஆங்கர் எல்லாமே என்ன ஆகுதுன்னா அப்படி எக்ஸ்போஸ் ஆகுது. அவரோட பீரியடில் ஹி குடின் ரெகக்னைஸ் டு ஆல் பொயட்ஸ் அண்டு அவங்களால யாராலையும் அக்செப்ட் பண்ணப்படலை. அதன் விளைவு தான் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு இந்த போயத்தில் வந்து அவரோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறாரு.